Hustle Up திருச்சி the perfect turf. புக்கிங்க்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. விடிஎல் இந்தியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி உங்க ஷாப்ஸ் பிசினஸ் டெவலப் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் குறைஞ்ச விலையில பண்ண விடிஎல் இந்தியாவை காண்டாக்ட் பண்ணுங்க. மனித விடியல் மாத இதழுக்கு திறமையான ரிப்போர்ட்டர்ஸ் தேவை. ஆர்வம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஹாய் சார், உங்க நேம் என்ன சார்? ஹலோ, என் பேர் கேஷவ் ராகுல். இந்த கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். ஓகே சார். ஸ்ரீ லக்ஷ்மி மோட்டார்ஸ் டாட்டாவுடைய ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர், ஓகே, பேசஞ்சர் கார் டிவிஷனுடைய அவுட்லெட் ஃபர்ஸ்ட் நாங்கள் 2006 அப்பா திறந்து வச்சாரு. ஓகே சார். அது திறந்ததுலேருந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இந்த அவுட்லெட்டில் வந்து நாங்கள் எல்லா டாட்டா வெஹிக்கிள்ஸோடைய பேசஞ்சர் கார்ஸுக்கு கம்ப்ளீட் சர்வீஸ், அதாவது டீலர்ஷிப்பில் சேல்ஸ் மட்டும் இல்லாமல் மற்றபடி ஸ்பேர்ஸ் சர்வீஸ் எல்லாமே இங்கே A to Z பண்ணுறோம். எங்களுக்கு கஸ்டமருடைய வரவேற்பு நல்லா இருந்ததுனால நாங்கள் அடுத்தது கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 2020 லக்ஷ்மி மோட்டார்ஸ் மல்டி பிராண்ட் சர்வீஸ் சென்டர் ஆரம்பித்தோம். அது இந்த டாடா மோட்டார்ஸ் பக்கத்துலேயே ஒரு டிவிஷன் மாதிரி போட்டு ஆரம்பித்து அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் எங்களுக்கு பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டவாய்க்கா, வயலூர் ரோட்டில் ரெட்டவாய்க்கான ஒரு ஏரியாவில் ஒரு பிரான்ச் இருக்குங்க. தஞ்சாவூரில் ஒரு பெரிய பிரான்ச் இருக்குது. எல்லாமே இப்போ ஒரு கஸ்டமருடைய ரெக்வஸ்ட் படி நாங்கள் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் எங்களுக்கு மல்டி பிராண்டில் இதே மாதிரி டாட்டாவில் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி எல்லா பிராண்டும் சேர்த்து பண்ணுற மாதிரி ஒரு சர்வீஸ் சென்டர் A to Z. என்னென்ன சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் சர்வீஸ், இன்ஜின் சர்வீஸு, ஆயில் சர்வீஸ், இந்த எல்லா எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் பண்ணிடுறோம். அது இல்லாமல் அலைன்மெண்ட் பேலன்சிங், டயர் சம்மந்தமான விஷயம் எல்லாமே பண்ணுறோம். இப்போ டெஃப்லான் பாலிஷு, கார் வந்து அழகுபடுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் இங்கே பண்ணுறோம். அது இல்லாமல் பாடி ஷாப்னு உங்களுக்கு வண்டி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுது, அதை வந்து இன்சூரன்ஸில் வந்து கேஷ்லெஸ் மூலிமா பண்ணுறது. கேஷ்லெஸ்னால் உங்களுக்கு நீங்கள் ஒரு டிஃபரன்ஸ் அமௌண்ட் மட்டும் கட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இந்த எங்கள் ஃபெசிலிட்டியில் இருக்குது. அந்த ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் அக்சசரிஸு, செராமிக் கோட்டிங், பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிமு, இந்த மாதிரி காருக்குன்னு எடுத்தீங்கன்னா A to Z எல்லாமே இதில் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமர்லாம் எங்கேருந்து சார் வராங்க? எங்களுக்கு கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக திருச்சி பேஸு. திருச்சி, அது இல்லாமல் தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, இந்த மாதிரி திருச்சியை சுற்றி இருக்கிற அத்தனை டிஸ்ட்ரிக்ஸ்லையும் எங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ரீ பிக்கப் ட்ராப்பும் நாங்கள் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வண்டி சர்வீஸ் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணாங்கன்னா, அவங்களால வர முடியலன்னா, வண்டியில் வேலை இருக்குன்னா நாங்கள் ஒரு டிரைவர்ஸ் அமைச்சு எடுத்துக்கிறோம். அந்த ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம். தஞ்சாவூரில் கஸ்டமர்ஸ் ஜாஸ்தி இருந்தனால அவங்களோட ரெக்வஸ்ட் படி தான் நாங்கள் தஞ்சாவூரில் போட்டோம். அதுவும் இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குங்க. ஜென்ரலாக ஒரு ஆயில் சர்வீஸ்னு எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 2 hours தாங்க ஒர்க்கு. 2 hours டெலிவரி கொடுத்துருவோம். அது இல்லாமல் வேறு நிறையா ஒர்க் இருக்குங்க. கிளச்சு, சஸ்பென்ஷன் ஒர்க்கு, இன்ஜின் ஒர்க்கு, இதெல்லாம் வந்து வண்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாறும். இதே நீங்கள் மாறுதீங்கன்னா 1 day கொடுத்துடலாம். ஃபோக்ஸ் வேகன்னா ஒரு 2 days ஆகும். அந்த மாதிரி இன்ஜின் ஒர்க்குன்னா கண்டிப்பாக ஒரு 7 to 10 days ஆகிடுங்க. அது மாதிரி வெஹிக்கிளோட வண்டி ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நமக்கு டைம் டியூரேஷன் மாறும். ஓகே சார். இப்போ இருக்க நிறைய சர்வீஸ் சென்டர்லாம் மாடர்ன் கார்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு 15-20 years ஓல்டு கார்ஸ் தான் சரி நிறைய பேர் பார்க்க தெரியல. நம்ம எவ்வளோ ஓல்டு கார்ஸ் சார் பார்க்குறோம்? நம்ம ரீசெண்டாக வந்து ஒரு எஸ்டீம் வேலை பார்த்து கொடுத்தோங்க. கம்ப்ளீட் இன்ஜின் ஓவராலிங், சஸ்பென்ஷன் ஒர்க்கு அண்ட் ஃபுல் பெயிண்டிங், ஃபுல் பாடி பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் எங்களுக்கு மோஸ்ட்டாக ஓல்டு வெஹிக்கிள்ஸு இதெல்லாம் வந்து வெளியில் பார்க்க முடியாமல் எங்ககிட்ட கொண்டு வருவாங்க. எந்த வண்டியுமே நாங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்லவே மாட்டோம். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த வண்டியை. சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் வெளியில் ஸ்பேர்ஸ் கிடைக்காது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். நாங்கள் டெல்லி வரைக்கும் கான்டாக்ட் வச்சுருக்கோம். ஸ்பேர்ஸ் எங்கனாலும் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு குவிக்காக வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார். இப்போ வந்து புதுசாக கார் வாங்குறவங்க இந்த பேசிக் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் தரப்பில் என்ன சார் சொல்லுவீங்க கார் மெயின்டைன் பண்ணுறதுக்கு? மெயின்டைன் பண்ணுறது ஜென்ரலாக வந்து வண்டி நீங்கள் ரெகுலர் யூசேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து இப்போ வண்டி எடுக்கிறீங்க, வண்டி ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்க, மந்த்லி ஒன்ஸ் தான் எடுப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெஹிக்கிளுக்கு நிறைய பாதிப்பு வரும். அதுக்கு நம்ம ரெமெடியாக நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுறது, அந்த மாதிரி சில ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா வண்டி வந்து உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். அதேமாதிரி ரெகுலர் ஆயில் சர்வீஸ், நீங்கள் ரெகுலராக அந்த பீரியாடிக்காக என்னென்ன சர்வீஸ் பண்ணணுமோ அது போயிடுச்சோ போகலையோ கரெக்டான ஷெட்யூல் படி நீங்கள் மாற்றினீங்கன்னா வண்டியோடைய லைஃப் தாராளமாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஷெட்யூல் சர்வீஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் இதில் வர ஆரம்பிச்சோம். சர்வீஸோட ஷெட்யூல் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஜென்ரலாக நீங்கள் ஒரு வெஹிக்கிள் நீங்கள் நார்மலாக ஒரு ஷிஃப்ட்டுன்னு எடுத்திங்கன்னா ஆயில் சர்வீஸ் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இயர்லி ஒரு 4000 நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி அதோடைய ஷெட்யூல் காஸ்ட் அதுதான் வரும். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வண்டி அதிகமாக ஓடிடுச்சு, சஸ்பென்ஷன் பார்க்கணும், கிளச்சு பார்க்கணும்னா அதுக்கு பார்ட்ஸோடைய காஸ்ட் காமனாக தான் வரும். ஏன்னா நீங்கள் வந்து டீலர்ஷிப்லேயும் சரி எங்ககிட்டையும் சரி பார்ட்ஸ் வந்து எம்ஆர்பிக்கு தான் பில் பண்ணி ஆகும், அதுக்கு தான் பில் பண்ணுவோம். லேபரில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். டீலர்ஷிப்புக்கும் எங்களுக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் 30 to 40% லேபரில் டிஃப்ரென்ஸ் வரும். ரீசனபிளாக லேபர் தான் நம்ம போடுவோம். அதனால தான் எங்களுக்கு வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் எங்களுக்கு கம்பெனியில் டீலர்ஷிப் இல்லாமல் எங்ககிட்ட வருது. பட் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும், பார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாம் காமன் தாங்க. டீலர்ஷிப் போனாலும் சரி எங்ககிட்ட வந்தாலும் சரி ஒரே காமன் பார்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ஓகே சார். இப்போ நிறைய பேர் வந்து கம்பெனி சர்வீஸ் சென்டர் போகிறது வந்து மெக்கானிக் நல்லா இருப்பாங்க, மெக்கானிக் வண்டியை பற்றி தெரிஞ்சவங்க மெக்கானிக்காக இருப்பாங்கன்னு போவாங்க. ஸோ நம்ம கம்பெனியில் வந்து வண்டியை பற்றி எவ்வளோ சார் தெரியும் மெக்கானிக் எல்லாம்? சார் பேசிக் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வேலை பார்க்குறதுக்கு இப்போ உள்ள வெஹிக்கிள்ஸும் சரி பழைய வெஹிக்கிள்ஸும் சரி நல்லா எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன் இருக்கணுங்க. எங்ககிட்ட ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன் இருப்பாங்க. அது இல்லாமல் செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா ஸ்கேனிங் டூல். வெளியில் நிறைய பேர்ட்ட ஸ்கேனிங் டூல் இருக்காது, ஸ்பெஷல் டூல்ஸ் இருக்காது. எங்ககிட்ட எல்லா வெஹிக்கிள்ஸ் இன்க்ளூடிங் ப்ரீமியம் செக்மெண்ட் முதற்கொண்டு எங்ககிட்ட எல்லா வெஹிக்கிளுக்கான ஸ்பெஷல் டூல்ஸு ஸ்கேனிங் டூல்ஸ் எங்ககிட்ட உள்ளே இருக்கும். ஸோ டீலர்ஷிப்புக்கு எங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. டீலர்ஷிப்பில் உங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட லோடு ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு நாளைக்கு வண்டி ஜாஸ்தியாக வரும், அவங்களால டயத்துக்கு டெலிவரி கொடுக்க முடியாது, டயத்துக்கு வண்டி அப்பாயின்மெண்ட் பேஸ்டு தான் எடுப்பாங்க. எங்ககிட்ட அந்த இஷ்யூ கிடையாதுங்க. நாங்கள் வந்து மெக்கானிக் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி எங்களுக்கு. அதே மாதிரி குவிக் டெலிவரி எல்லாமே 2 hours ஆயில் சர்வீஸ்லாம் கொடுத்தீங்கன்னா 2 hours டெலிவரி கொடுத்துருவோம். ஸோ எங்களுக்கும் அடுத்தடுத்த வண்டி எடுத்து நாங்கள் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எங்களுக்கும் வண்டி குவிக்காக கொடுக்குறது எங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே சார். வெளியே இருக்க மற்ற மெக்கானிக் இது மாதிரி ஷெட்டோட நம்ம ஷாப் வந்து என்ன சார் வித்தியாசம் இருக்குது, டிஃப்ரென்ஸ்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு இப்போ அதாவது எங்களுக்கும் நீங்கள் லோக்கல் ஒர்க் ஷாப்ஸுக்கும் கம்பேர் பண்ண முடியாது. இது டீலர்ஷிப் மாதிரி தான் நாங்கள் ரன் பண்ணிட்டுருக்கோம். டீலர்ஷிப்பில் சர்வீஸ் செட்டப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க. நீங்கள் வண்டி உள்ளே வந்தோடனே ரிசீவ் பண்ணுறதுக்கு சிஆர்டி இருப்பாங்க, அப்புறம் சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஜாப் கார்டு போடுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ்லாம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சிஆர்எம் தனியாக ஒரு ஃபாலோ வச்சுருப்பாங்க, சூப்பர்வைசர் இருக்காங்க, ஸ்பேர்ஸ் இன்சார்ஜ், அந்தந்த பொசிஷனுக்கு அந்தந்த ரோலுக்கு ஒரு பர்சன் இருப்பாங்க. அவங்கவுங்க அந்த ஒர்க்கை பார்க்கறதுனால உங்களுக்கு வண்டி சீக்கிரம் உங்களுக்கு கொடுக்க முடியுது. டீலர்ஷிப்பில் என்ன கான்செப்டோ அதே தான் நம்ம டாட்டாவும் ஒரு டீலர்ஷிப் மாதிரி தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். மல்டி பிராண்டும் நம்ம அதே மாதிரி தான் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டான சர்வீஸும் நாங்கள் கஸ்டமருக்கு கொடுக்குறோம். இன்க்ளூடிங் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணிடுவோம். வண்டி ரிசீவ் ஆகிடுச்சுனாலே ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன ஒர்க் பண்ணுறோம் எல்லாமே கஸ்டமர்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவங்க அதை எப்போனாலும் பார்க்கலாம், ஏதாவது டவுட்ஸ்னால் அதிலே கேட்கலாம். அந்தளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் சர்வீஸ் கொடுக்குறோம். ஸோ லோக்கல் ஒர்க் ஷாப்பில் அப்படி கிடையாதுங்க. அவங்க 2-3 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு டீம் மாதிரி ஆர்கனைஸ்டாக பண்ணுறோங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு டீலர்ஷிப்புக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. பட் இது லோக்கல் ஒர்க் ஷாப் கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. உங்கள் கரியரில் வந்து நிறைய கார் பார்த்துருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு கார் வந்து லோ கண்டிஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க, நாங்கள் சரி பண்ணி கொடுத்தோம், அப்புறம் என்ன கார் சொல்லுவீங்க? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. அது மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு Volkswagen Polo 3 cylinder இன்ஜினு லோக்கலில் வந்து ஃபுல்லாக பிரித்து வண்டியை ரொம்ப குப்பை மாதிரி ஆக்கிட்டாங்க. எங்ககிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க, சார் இதை நீட்டாக ரெடி பண்ணி கொடுங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னாங்க. நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஜின் ஓவர் ஆலிங்க, அதில் ஹெட்டு வந்து உங்களுக்கு கண்டிஷன் போயிடுச்சு. ஏன்னா 2-3 டைம் சர்ஃபேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஹெட்டை வந்து நாங்கள் வேறு நல்ல இன்ஜின்லேருந்து ஒரு ஹெட்டை ரீப்ளேஸ் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக இன்ஜின் ரெடி பண்ணி கொடுத்து அந்த கஸ்டமர் எங்ககிட்ட ரெடியாக எப்பயுமே ஒரு 6 months ஒன்ஸ் எங்ககிட்ட சர்வீஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு நம்ம பண்ணி கொடுத்து. 6 months ஒன்ஸ் நம்ம தான் சர்வீஸ் பண்ணிட்டுருக்காரு. இன்ன வரைக்கும் எந்த இஷ்யூ இல்லைங்க. அதில் ஒயரிங்கு இன்ஜின் எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம அதை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுறதுக்கே ஒரு 15 days ஆகிடுச்சு. ரெடி பண்ணி கொடுத்தோம். கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அவர் 4 வண்டி வச்சுருக்காரு, 4மே இங்கே தான் சர்வீஸ் கொடுக்குறாருங்க. இப்போ ஒரு கஸ்டமர் எனக்கு ஒரு சிம்பிளான ஒரு வண்டி, எங்கள் ஃபேமிலியில் 2 பேர் இருக்கோம், ஒரு சிம்பிளான வண்டி, லோக்கல் யூஸு, நாங்கள் ரொம்ப ஸ்பீடு போக மாட்டோம் அப்படின்னா இந்தியன் கார்ஸ்ன்னு இல்லை, இந்தியன் கார்ஸ்லேயே உங்களுக்கு ஹை ஸ்பீட் வெஹிக்கிள் இருக்குது, பட்ஜெட்லேயே வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஸோ அது வெஹிக்கிளோட ரேஞ்ச் பொறுத்து தான் உங்களுக்கு. நீங்கள் ஹை ரேஞ்ச் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், அது மாதிரி ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும், வண்டியோடைய பாடி நல்லா பில்ட் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இப்போ நீங்கள் இந்தியன் மேக் நீங்கள் இப்போ ஒரு டாட்டா எடுக்கிறீங்கன்னா டாட்டாலே லோ எண்ட் வெஹிக்கிளும் இருக்குது, ஹை எண்ட் வெஹிக்கிளும் இருக்குது. ஸோ இப்போ டாட்டாவில் பார்த்தீங்கன்னா சியாரா EV கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. ஸோ பிராண்டை பற்றி கிடையாது, இது வந்து வெஹிக்கிள் ரேஞ்ச் பற்றி தாங்க. இப்போ நீங்கள் லோ பட்ஜெட்னா அந்த பட்ஜெட்டுக்கு என்ன ஃபீச்சர்ஸோ அதில் கொடுத்துருப்பான். ஹை பட்ஜெட் போனீங்கன்னா அதுக்கேற்ற ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்குங்க அதில். ஓகே சார். உங்களுக்கு பர்சனலாக எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எந்த கார் சொல்லுவீங்க? எனக்கு ஒரு ஃபேவரெட்னா ஸ்கோடாவில் சூப்பர் தான் என்னோடய ஃபேவரெட் காருங்க. நல்லா கம்ஃபர்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், டிரைவிங்க்கு ரொம்ப நல்லா ஒரு வண்டி அது. ஓகே சார். இப்போ இருக்கிற கார் மார்க்கெட்டில் வந்து புது கார் எடுக்கிறவங்களோட செகண்ட் ஹேண்ட் கார் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ செகண்ட் ஹேண்ட் ஒருத்தவங்க கார் எடுக்க போகிறாங்கன்னா என்னென்ன சார் பேசிக்காக பார்க்கணும்? செகண்ட் ஹேண்டில் கார் எடுக்கிறது நீங்கள் வந்து ஆஸ் அ கஸ்டமராக நீங்கள் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டம். ஜென்ரலாக இப்போ செக் பண்ணோம்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஆயில் லெவல் செக் பண்ணுவோம், ஆயிலோட கண்டிஷன் எப்படி இருக்குது, இன்ஜினோடைய கண்டிஷன் எப்படி இருக்குது, இன்ஜினை ரன் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இதில் வந்து அடிப்பட்ட மார்க்ஸ் ஏதாவது இருக்கா, மேஜராக ஒர்க் பண்ணியிருக்காங்களாங்கிறது செக் பண்ணுவோம். சஸ்பென்ஷன் கண்டிஷன்ஸு, இன்ஜின் கண்டிஷன்ஸு, மற்றபடி ஒயரிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை ஒயரிங் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிருக்குங்களா, ஏதாவது ரூட் பண்ணியிருக்காங்களா, அது மாதிரி அதெல்லாம் செக் பண்ணுவோம். உங்களுக்கு இது எல்லாமே செக் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஸோ நீங்கள் ஒரு வண்டி எடுக்கிறீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆத்தரைஸ்ட் டீலரோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஒர்க் ஷாப் இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு போய் ஒரு செக் பண்ணால் மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு 300-350 சார்ஜ் பண்ணுவாங்க.
பட் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும் இந்த வண்டி எடுக்கலாமா வேண்டாமாங்கிறது. முக்கியமாக ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கேன் டூல் போட்டு செக் பண்ணணும். அது பக்கத்தில் ஒரு ஆத்தரைஸ் ஒர்க் ஷாப்போ இல்லை ஒரு கராஜ் இருக்குன்னா, நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச கராஜ்னா அங்கே கொடுத்து செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஒரு செலவு வந்துச்சுன்னா அது உங்களுக்கு பேர் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸில் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எங்களுக்கு வரும். இப்போ தான் எடுத்தேங்க, வண்டி எடுத்து உடனே 10 நாளில் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, வண்டி எடுத்து ஒரு 2 நாளில் இன்ஜின் ஒர்க்கெல்லாம் கொண்டு வந்து விட்ட மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதிலெல்லாம் எஸ்கேப் ஆகி நீங்கள் இருக்கணும்னா ஜஸ்ட் ஒரு செக்அப் பண்ணிக்கிட்டால் நல்லதுங்க அது.